முடிச்சு விட்டீங்க போங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலைமை வந்திருக்குங்க. நேத்து சவுத் ஆஃப்ரிக்கா 489 ரன் எடுத்து பட்டைய கிளப்புனாங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம அம்புட்டு ரன் எடுக்கலனா கூட கொஞ்சமாவது பக்கத்துல போவோம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு கேஎல் ராகுலும், ஜெய்ஸ்வாலும் நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஒரு 60 ரன் வரைக்கும் வந்து போச்சு. இத வந்து பார்த்தோனே நம்ம மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே! சவுத் ஆஃப்ரிக்கா மாரி நம்ம இந்தியாவும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருவாங்க போலயே! இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பு இப்படியே கன்டின்யூ ஆனா போதும்பா அப்படின்னு தாங்க நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அப்பதாங்க கேசவ மகாராஜ் வந்து, "நாங்க அவ்வளோ ஈஸியா இந்த பார்ட்னர்ஷிப்ப கன்டின்யூ பண்ண விட்டுருவோமா? நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கேஎல் ராகுல வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இருந்துகிட்டு, நான் ஒரு நல்ல இன்னிங்ஸ குடுப்பேன்னு சொல்லி ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டைய கிளப்புனாருங்க. சரி அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும். அவர் கூட நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா ஹேமர் வந்தாரு. வந்த மனுஷன் நான் ஜெய்ஸ்வால எப்படி தூக்குறேன் பாருங்கன்னு சொல்லி ஜெய்ஸ்வாலோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதோட நிறுத்தாம நான் என்னோட அடுத்த ஓவர்ல சாய் சுதர்ஷனோட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சாய் சுதர்ஷனோட விக்கெட்டே எடுத்து விட்டாருங்க. என்னதான் 2 விக்கெட் போனாலும் பின்னாடி பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களே, அவங்க நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து எப்படியாவது இந்தியாவ காப்பாத்திருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம கனவுலலாம் மண்ணள்ளி போடுற மாரி தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்தியாவுக்கு எதிரா மார்க்கோ ஜான்சனு வெறித்தனமா பவுலிங் போட்டாருங்க மனுஷன். வந்த மனுஷன் நான் ஃபர்ஸ்ட்டு துருவ் ஜுரல டக் அவுட் பண்ணுவேன்னு சொல்லி துருவ் ஜுரலோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதோட நிறுத்தாம என்னோட அடுத்த ஓவர்ல நான் பண்டோட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்டோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. இதோட நிறுத்துவார்ன்னு பார்த்தா, அடுத்து கொஞ்ச நேரம் கேப் விட்டு, நான் இதே மாரி அடுத்தடுத்த ஓவர்ல விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, அடுத்து கொஞ்ச நேரத்துல நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜடேஜாவோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. இது மாரி மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாரு. இதனால நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 122 ரன்னுக்கே 7 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிக்க வந்து ஆரம்பிச்சுட்டோம். இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, எப்பா அவ்வளோதான் சவுத் ஆஃப்ரிக்கா வேகமா சோலி முடிச்சுட போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா அப்ப கரெக்ட்டா வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. குல்தீப் யாதவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தர் 40 ரன்னுக்கு மேல எடுத்து ஹாஃப் செஞ்சுரிய நோக்கி போய்க்கிட்டு இருந்தாருங்க. சரி அவர் அப்படியே கொஞ்ச நேரம் செட் ஆயிருவாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அப்பதான் ஹேமர் வந்து, "நாங்க அவ்வளோ ஈஸியா அவங்கள விட்டுருவோமா?" அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் வந்து எடுத்து புட்டாரு. சரி அதுக்கப்புறம் இந்தியா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்பாங்கன்னு பார்த்தா, அடுத்து மேக்ரோ ஜான்சன் வந்து, "நான் அடுத்தும் அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லி குல்தீப் யாதவையும் தூக்கிட்டாரு, பும்ராவையும் தூக்கிட்டாருங்க. இதனால நம்ம இந்தியா இன்னைக்கு வெறும் 201 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. எங்க சவுத் ஆஃப்ரிக்கா நம்மளவே அடுத்து பேட்டிங் பண்ண சொல்லிருவாங்க, ஃபாலோ ஆன் குடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்கா எம்புட்டு ரன் லீடோட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 288 ரன் லீடோட வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மார்க்ரமும், ரெக்கல்டனும் பேட்டிங் பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்ட நேர முடிவுல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 26 ரன் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட் கூட வந்து போகல. உண்மையிலே நம்ம இந்தியாவோட நிலைமைய நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா வந்திருக்குங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டமான விஷயம். இப்ப நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் என்ன வேண்டிட்டு இருப்பாங்க அப்டின்னா, இப்போ உள்ள நிலைமைக்கு ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அட்லீஸ்ட் இந்தியா வந்து டிராவாவது பண்ணுவாங்களா? ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 489 ரன் எடுத்தாங்க. நம்ம வந்து அதுல பாதி கூட வந்து எடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும்? அதனால சவுத் ஆஃப்ரிக்காவ கண்ட்ரோல் பண்ணி அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச டிராவாவது பண்ணுவாங்களா அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இந்த மாரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா நாளைக்காவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.